நம்ம கேசரி செய்ய போகிறோமுங்க. கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாமுங்க. முதல்ல முந்திரியும் திராட்சையும் நெய்யில் வறுத்துக்கலாமுங்க. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. முந்திரி 10 முந்திரியை உடச்சி போட்டுக்கலாமுங்க. முந்திரி லேசாக செவந்ததும் திராட்சை போட்டுக்கலாமுங்க. முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாமுங்க. முந்திரி வறுத்து நெய் இருக்குதுங்க, அதுலேயே போட்டு ரவை போட்டு வறுத்துக்கலாமுங்க. 1 டம்ளர் ரவை எடுத்துக்கலாமுங்க. இதை வறுத்துக்கலாமுங்க. நான் ரவை பெரிய டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேனுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாமுங்க. ரவை கலர் மாறாத அளவுக்கு அடுப்பை கம்மியாக வச்சுக்கிட்டு வறுத்துக்கலாமுங்க நெய்யில். ரவை வறுபட்டுருச்சுங்க, எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாமுங்க. ரவை எடுத்து டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டுமுங்க. அப்புறமேட்டு ரவை போட்டு கிளறிக்கலாமுங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. 50 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றணுங்க. வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்க வேணுமுங்க. கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. அப்புறம் கேசரி அந்த வாசமாக இருக்குங்க, சாப்பிட முடியாதுங்க. கலர் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கலாமுங்க. கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. இப்போ நம்ம ரவையை கொட்டிக்கலாமுங்க. ரவையை கொட்டிட்டு நல்லா கட்டி வரத்துக்கு இல்லாமல் கலரிக்கலாமுங்க. பாருங்க, இப்படி கட்டி இல்லாமல் கிளறிக்க வேணுங்க. நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்க வேணுங்க. ரவை நல்லா கெட்டியாயிருச்சுங்க. இப்போ அடுப்பு நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாமுங்க. நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா ரவை நல்லா வெந்துக்குமுங்க. பாருங்க, ரவை நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா கெட்டியாக நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பதத்தில் நம்ம சர்க்கரை போட்டுக்கலாமுங்க. நான் 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போடணுங்க. நீங்கள் சர்க்கரை அதிகமாக வேணுமுன்னா இன்னொரு 1/4 டம்ளர் வேணுன்னா கூட போட்டுக்கலாமுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கலாமுங்க. சர்க்கரை போட்டு கிளறினோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகுமுங்க. கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டியாக வைக்குமுங்க. பாருங்கள், சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதையும் நல்லா உடச்சி விட்டுங்க. நல்லா கிளறிக்க வேணுமுங்க, கட்டியே இருக்கக்கூடாதுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ நெய் போட்டுக்கலாமுங்க. பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாமுங்க. நெய் போட்டு நல்லா கிளறிக்கலாமுங்க.
நெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கணுங்க. நீங்கள் வந்து இன்னொரு ஸ்பூன் வேணுன்னா கூட போட்டுக்கலாமுங்க தாராளமாக. நான் எண்ணெய் ஊற்றுனதுனால நெய் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டணுங்க. நெய் கம்மியாக வேணுனாலும் கம்மியாக ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதையும் ஊற்றி கிளறிட்டு நெய் கம்மியாக ஊற்றிக்கலாமுங்க. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சுங்க கேசரி. பாத்திரத்தில் ஒட்டாத வருதுங்க. நெய் ஊற்றி நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ கடைசியாக முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாமுங்க. போட்டு நல்லா கிளறிக்கலாமுங்க. அவ்வளோதாங்க, கிளறியாச்சுங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாமுங்க. பாருங்க, கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.